வணக்கம். தினக்குயில் செய்திகள். ராமேஸ்வரத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் தாங்கள் படித்த பள்ளியில் கொடி முயன்ற முன்னாள் மாணவிகள். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள ஒரே ஒரு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியான பர்வதவர்த்தினி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1994ஆம் ஆண்டு +2 படித்த மாணவிகள் 30 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒன்றாக இணைந்து பள்ளிக்கு வந்து தங்கள் கடந்த கால பள்ளி நாட்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பள்ளிக்கு வந்த முன்னாள் மாணவிகளை தலைமை ஆசிரியர் ரஞ்சினி, ஆசிரியர் தங்கம், ஜாக்குலின் ஆகியோர் வரவேற்று அவர்களோடு இணைந்து மாணவிகளின் கடந்த கால பள்ளி வாழ்க்கையின் அனுபவங்களை, சுவாரஸ்யமான சம்பவங்களை கேட்டு ரசித்தனர். இது குறித்து முன்னாள் மாணவி ஆர். செல்வி கூறுகையில், வணக்கம். நாங்கள் 1994 எங்கள் 12th முடித்தோம். இப்போ எங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் சேர்ந்து ரீயூனியன் வச்சுருக்கோம். இதனால் எல்லோரையும் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா அந்த இயற்கே போன மாதிரி ஒரு சந்தோஷம். பத்தாவதுக்கு கிளாஸ்லாம் போய் நாங்கள் உட்காந்துருந்து என்னோடய தோழிகளோட ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். எல்லாத்தையும் மறந்து ரொம்ப சந்தோஷமாக அன்னைக்கு என்னோடய பள்ளி பருவத்தில் என்ன மாதிரி இருந்தனோ அதே மாதிரி ஃபீலிங்கில் இருந்தது. இதை ஒருங்கிணைத்த என் ஃப்ரெண்டுகளுக்கும், ஸ்கூலில் எங்களுக்கு அனுமதி அளித்த டீச்சர்களுக்கும் ரொம்ப நன்றி.
உள்ள வீடியோ தான் இலை மறைக்க எப்படி நீ அனிதாவை மறைக்கலாம்? இரு நானே பிடிச்சி போட்டேன். அனி ஜாக்கெட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? தேங்க்யூ. நல்லா நில்லு, நம்ம வீடியோ தான். எல்லாருமே குட்டடி. நான் அப்புறம் நீ வீடியோ தான் எடுக்கிறேன். அப்படியே எடுக்கிறவா? நாங்க குட்டன்னு ஒன்று சொல்ல மாதிரி தள்ளி நில்லு. அப்படி தள்ளி நில்லுங்க, ஃப்ரீயா எடுப்போம். யாரோ கூப்பிடுறாங்க. மம்மி லைன்ல இதில் சன் டிவியில் நம்ம தான் வருவோமோ? ஏய் பாரு, நான் எவ்வளோ நாங்கள் வில்லுண்டி தீர்த்தத்தோட வரலாறு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். ராமாயண காலத்தில் வந்துட்டு ராவணனை வதம் பண்ணிட்டு ராமர் வந்தப்ப சீதை தண்ணி தவிக்குதுன்னு சொன்னப்போ கடலுக்கு பக்கத்தில் இருந்தனால அந்த இடத்துல வில்ல ஊண்டி அந்த இடத்துல மட்டும் நல்ல தண்ணி வந்துச்சு. அது இன்றைக்கும் தொடருது. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் 30 வருஷம் கழிச்சு எங்கள் நண்பர்களோடு வந்திருக்கோம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம். தண்ணி நீங்களும் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தண்ணீர் எடுத்து குடிங்க. ஒன்றா நிற்கிறோம்ல, அப்படியே வா. இரு, எல்லாரும் நின்னுங்க, நானும் வருவேன். என்னை விட்டுறக்கூடாது. அது பாப்பாங்க. பாப்பா அப்படியே கேமரா போடுறாங்க. வீடியோ தானேப்பா? வில்லுண்டி தீர்த்தம் தெரியுது பாருங்க, டிவி டவர். டிவி டவர் எங்க இருக்கு? உங்க வீடு எங்க இருக்கு? அந்த இடத்துல காணாமா? சரி, காணாம போயிடுச்சு. டிவி டவர் பார்த்து இத்தனை வருஷங்களாக மகிழ்ந்திருந்தனால இன்று நாங்களே மழலைகளாக மாறியிருக்கிறோம். 30 வருடங்களுக்கு பின்னால் எங்கள் பள்ளி பருவ தோழிகளோடு அழகான இடத்தில் அழகான நினைவுகளோடு அழகான இடங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரீயூனியன் வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் பேர் வந்து நான் எடிட் பண்ணிக்கிறேன், நீ சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எங்கள் கூட படித்த எங்களோட நண்பர்கள் நாங்கள் பார்க்கும்போது இருந்தால் அதே மனநிலையோடு இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு மீண்டும் நாங்கள் ஒரு 10 வயசு 12 வயசு குழந்தைகளாக மாறிட்டோம். எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல குடும்ப சூழ்நிலையில் வேறுபட்டு இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே எங்களோட எல்லாத்தையுமே மறந்துட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஒன்றா படித்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து இந்த ரீயூனியன் போட்டு இதை முடிக்கிறோம். இதே மாதிரி எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மறக்காமல் எல்லோரும் சேர்ந்து எல்லாருமே இருக்கணுன்றோம். உறவுகள் வந்து எப்பொழுதுமே நமக்கு வந்து கஷ்டம்தான் கொடுக்குறாங்க. நண்பர்கள் மட்டுமே தான் நமக்கு வந்து கை கொடுக்குறாங்க எல்லா விஷயத்துலையும். இதை வந்து நான் வந்து அனுபவமாக என் நண்பர்கள்ட்ட இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். பலதரப்பட்ட தொழிலில் எல்லாரும் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் பழைய அதே குழந்தைகளாக மாறி நாங்கள் இருக்கோம். எல்லோரும் அவங்கவுங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு. அந்த உறவுகள் எல்லாம் ஆனால் 2024 வந்து திருப்பி ரீயூனியன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு திருப்பி நாங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் 94 எந்த மனநிலையில் இருந்தோமோ அதே மனநிலையில் இப்போயும் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு மெமரபிள் மூமெண்ட் இதுவரை எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. இந்த டே வந்து கண்டிப்பாக எங்களால் மறக்கவே முடியாது. உனக்கு விளம்பரம் வேணா பேசுவேன். அப்படியே மேடையில் உனக்கு என்ன தோணுதோ பேசு, தோன்றதை பேசு. அவர் தேவையில்லாத தூக்கிடுவா நீ பேச 94 நாங்கள் +2 முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நாங்கள் யாருமே மீட் பண்ணிக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் இருந்திருக்கோம், பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பார்க்கல. ஆனால் இன்றைக்கி இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன கிடச்சிருக்குன்னா கான்டாக்ட் கிடச்சிச்சு.
அதை வச்சு இந்த ரீயூனியன் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே எல்லா இடத்துல இருந்தும் வந்து கரெக்டாக கலந்துக்கிட்டோம். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து எல்லாருமே வந்து பேபிஸாக மாறிட்டோம். சைல்ட்ஹுட் டேஸ் போயாச்சு. ஸ்கூலில் போய் டெஸ்க்லாம் உட்காந்து அந்த மாதிரி ஒரு மெமரபிள் ஈவெண்ட் வந்து இந்த லைஃப்பில் நம்ம மறக்கவே முடியாது. ஸோ நாங்கள் யாரும் மறக்கவும் மாட்டோம். எங்களுடைய பள்ளி தோழிகள் அனைவரையும் சந்தித்ததற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல சூழ்நிலைகளில் நாங்கள் இருந்தாலும் அவங்கவுங்க சூழ்நிலையை மறந்துட்டு இன்றைக்கி பள்ளி தொழில்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன் கேட்டால் 30 வருஷம் கழிச்சு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தது பெரிய விஷயமா நான் கருதுகிறேன். அது வந்து அவங்கவுங்க இருக்கிற இடம் பெரிய ரொம்ப தூரமாக இருந்தாலும் நாங்கள் சொன்ன நேரத்துக்கு ஸ்கூலில் வந்து ஸ்கூலுக்கும் ஒரு எங்களோட ஞாபகார்த்தமாக நினைவு பரிசு கொடுத்துட்டு பரிசு பொருளை கொடுத்து செஞ்சு வந்தது எங்களுக்கு இன்னமும் சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் பள்ளி பருவத்துக்கே நாங்கள் போயிட்டோம். அப்புறம் வந்து எங்கள் பிள்ளைங்களை எல்லாரையும் சந்தித்து நாங்கள் என்ஜாய் பண்ணது ரொம்ப, அதாவது குழந்தை பருவத்தையே நாங்கள் மறுபடியும் பார்த்த மாதிரி ஒரு நினைவுகள் எங்களுக்குள்ள இருக்குது. ரொம்ப சந்தோஷமான நினைவுகள் எங்களுக்கு. அடுத்து யார் பேசுகிறா? கவி 30 வருஷம் சேர்ந்து நாங்கள்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் ஸ்கூலுக்கு இது பண்ணது எங்கள் டீச்சருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களாம் எங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. 30 வருஷம் சேர்ந்து நீங்கள் எல்லோரும் எப்படி மீட் பண்ணீங்க, இது எப்படி உங்களால் சாத்தியப்படுத்துறீங்கன்னு இப்போ உள்ள சிஸ்டம் வந்து ஆச்சரியப்பட்டு எங்களை கேட்டாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களோட எல்லாருக்கும் எவ்வளோ வணக்கம். அதாவது எப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் மீண்டு வந்தோம்னா இந்த ஒரு நாள் மட்டும்தான். அந்த ஒரு நாள் எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி போட்டு ஒரு பறவைகளாட்டம், அதாவது ஒரு சின்ன குழந்தை எப்படியெல்லாம் தெரியுமோ அப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம். ஆனால் அதை வந்து உணர்ந்தது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட என்ன சொல்கிறது மழலை செல்வங்களாக மாறின எங்களுடைய மனசுகள் தான் காரணம். நன்றி. நம்ம ஸ்கூலு காலேஜ் எல்லாமே படித்து முடிச்சு இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாணம் ஆகி போயிட்டோம். அதனால மறக்க முடியாத லைஃப் தான் ஒரு ஸ்கூல் லைஃப் தான். அந்த லைஃப் எங்களுக்கு இப்போ இன்றைக்கி கடைசி 10 வருஷத்துக்கு அப்புறமா அதை நாங்கள் இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். எங்களுக்கான நாளாக நாங்கள் இன்றைக்கி அதை மாற்றிருக்கோம். இது ரொம்ப ஹாப்பி நியூ இருந்துச்சு எங்களுக்கு. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் மாறி பருவத்துக்கு சொல்லணும்ப்பா. ஸோ எங்களுடைய இந்த மகிழ்ச்சியான தருணத்திற்கு காரணம் எங்களுடைய நன்றி. மாறி பருவத்துக்கு மிக மிக நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன்ப்பா எல்லாருடைய சார்பாக.